ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லிவர் கட்லெட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 kg சிக்கன் லிவர் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். இதை தோல் எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் உதிரியாக பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் முட்டையில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு, இதை கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நம்ம லிவர் போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. கொஞ்சம் நம்ம லிவர் கழுவிட்டு அந்த தண்ணி கூட நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் போடுங்க. இது நல்லா கலக்கி விடலாம். மூடி போடாதீங்க, இப்படியே தான் வேக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நம்ம கட்லெட் பண்ண முடியும். அதை மூடி போட்டோன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சுன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆகும். இது வேகட்டும். பாருங்கள், நம்ம மூடியே போடல, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறின பின்னாடி உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம கட்லெட் போட்டுக்கலாம். இப்போ இதோட நான் உருளைக்கிழங்கு போட்டுடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கையில் தான் பிசையணும். நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தால் தான் நம்ம கட்லெட்டு பிடிக்க முடியும். அதனால் இந்த கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நான் இது கலந்தாச்சு. இப்போ நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போட்டு திருப்பியும் அதை பிசைஞ்சு விட்டுடுறேன். இப்போ இது நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம பண்ணி முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில்
கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. இது பிரெட் க்ரம்ஸ் ஹோம்மேட் தான். இது எடுத்து நம்ம வந்து செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போ இந்த கட்லெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றா போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைட் திருப்பிடலாம். ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். இது நீங்கள் மட்டன் லிவர்லேயும் பண்ணலாம். இது நான் சிக்கன் லிவரில் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். எடுத்துக்கலாம். லிவர் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது மட்டன் லிவரில் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் ட்ரை பண்ணல. நீங்களும் வந்து எல்லா மற்ற ரெசிபீஸ் நிறையா இருக்குது. அந்த ரெசிபீஸும் நீங்கள் பாருங்கள். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.